வணக்கம் மக்களே. என்னடா நேத்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தான் பாஜக பாமக கூட்டணி உறுதி, நீங்க காலையில டீ குடிச்சிட்டு பாக்குறேன் தொகுதி பங்கீடு இறுதி ஆயிடுச்சா? இந்த மாதிரி ஆச்சரியப்பட்டு போற மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்திருக்கோம். கச்சேரிய தொடங்கலாமா? பிரச்சார பேரங்கி பாரத் மாதா கி ஹேட்ரிக் பிரதமராக வர வேண்டும். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் மோடி 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 பவித்ர செங்கோல். இதெல்லாம் தெரிந்து பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. நோக்கம் மக்கள் தொடர்பு, மக்கள் சேவை. இப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டா எங்கிருந்து தொடங்க போறோம் அப்படின்னா, சேலம் பொதுக்கூட்டத்துல இருந்து தொடங்க போறோம். அங்க முதுபெரும் தலைவர் பிரச்சார பீரங்கி இப்படி ஒருத்தங்க பேச போறாங்க. யாராவது முதுபெரும் தலைவர் அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். வேற யாரும் இல்ல, அக்கா குஷ்பு தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. நம்முடைய இயக்கத்தினுடைய முதுபெரும் முக்கிய பிரச்சார பேரங்கி குஷ்பு அவர்கள் உரையாற்றுவார். சவுத்ல மட்டும் ஒவ்வொரு இடத்துக்கு போனீங்கன்னா எல்லாரும் சொல்ற விஷயம் மட்டும் ஒரு விஷயம் மட்டும் மோடி உங்களுக்கு நாங்க இருக்கோம், நாங்க தான் உங்க குடும்பம், நீங்க தான் எங்க குடும்பத்துல ஒருத்தர்னு மறந்துடாதீங்க. இந்த தேர்தல்ல ஒரே ஒரு கோஷம் தான் இருக்கும், வேண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. மறந்துடாதீங்க, இந்த தேர்தல்ல தாமரை நிச்சயமாக மலரும். பாராளுமன்றத்திலிருந்து இங்கிருந்து நிறைய பேர் போக போறாங்க. அத்தனை பேருக்கு முன்கூட்டியே நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன். நீங்கள் வருகிற 2024 தேர்தலில் வாக்களிக்க செல்கிற பொழுது தாமரைக்கு மட்டும் வாக்களித்தால் தான் பயனுள்ளது என்று அறிய வேண்டும். அல்லாவிட்டால் நீங்க போகவும் வேண்டாம், ஓட்டு போடவும் வேண்டாம். இங்க பக்கத்தில் குப்பை தொட்டி இருந்தால் அதில் போட்டு போயிடுங்க. தேவையில்லாத குற்றச்சாட்டுகளை வைத்து மக்களை திசை திருப்பி மக்கள் மனதிலே விதைகளை விஷ விதைகளை விதைத்துக் கொண்டு இருப்பவர்கள் தான் இன்று தமிழகத்தின் ஆட்சியில் மட்டுமல்ல எதிரில் இருக்க கூட்டணியும் கூட தான். துண்டு சீட்டில் கொடுக்கிறது மட்டும் படிக்கின்ற ஒரு வேலையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக நாம் எந்த ஒரு குறையும் சொல்லாமல், ஹிட்டிங் பிலோ த பெல்ட் என்று சொல்வாங்க, அதுவும் இல்லாமல் சிறந்த முறையிலே ஒன்றுபட்டு வருங்கால இந்தியா மேலும் வலிமை பெறுவதற்கு மோடியின் ஆட்சி தேவை, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தேவை. மோடிஜி அவர்கள் இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி நம்ம கிரிக்கெட் மேட்ச் சொல்ற மாதிரி, இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி நம்ம கிரிக்கெட் மேட்ச் சொல்ற மாதிரி ஹேட்ரிக் பிரதமராக வர வேண்டும். வர வேண்டுமா இல்லையா? கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் மேடையில கலகலப்பா பேசிட்டு இருக்க, திடீர்னு ஒருத்தர் இந்த மேடையிலேயே மாபெரும் தலைவர்கள் 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மோடி, இன்னொருத்தர் வேற யாரும் இல்ல, எங்க அப்பா தான் அப்படின்னு பேசியிருக்கிறார். அதுலயும் கூட்டத்துல அதிமுக சார்பில் அப்படின்னு ஒரு வாய்ஸ் வந்தப்ப அண்ணன் மூஞ்சில சந்தோஷம் சும்மா தாண்டவம் ஆடுது போங்க. விளையாட்டுத் துறையில மிகப்பெரிய மாற்றங்களை பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இறுதியாக இந்த மேடையில நம்முடைய பிரதமர் அவர்கள் வந்துவிட்டார். என்னை பொறுத்தவரை இரு பெரு தலைவர்கள் இந்த மேடையில் இருக்கின்றார்கள். இருவரும் இதர பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள், ஓபிசி சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஒன்று நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள், அடுத்தது எங்களுடைய மக்கள் தாவலர் மருத்துவர் ஐயா அவர்கள். அடுத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள் உரையாற்றுவார். அந்த நாட்டில் 10 ஆண்டு காலம் இந்திய பிரதமராக தலைமையேற்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை இதற்கு முன்னால் எந்த ஒரு பிரதமர் அவர்களும் இந்த பாரத பிரதமர் வந்த வழியில் நம்முடைய தோழர்கள் கீழே அமர்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே காவல்துறை ஒத்துழைக்கும்படி அவர்களை நடுவில் அனுமதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிறப்பான நிர்வாகத்தை இந்திய திருநாட்டிற்கு தந்த ஒரே பிரதமர் நம்முடைய மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள்தான். மோடி 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 ஜோரா கை தட்டுங்க. எதிர்க்கட்சி அனைவருக்கும் கேட்கணும், சத்தமா கை தட்டுங்க. மோடி மோடி மோடி. நாத்து நடவு செஞ்சு பார்த்திருப்பீங்க, செங்கோல் நடவு செஞ்சு பார்த்திருக்கீங்களா? அதையும் காங்கிரஸ் கட்சி தடுத்ததான் அப்படின்னு ஒருத்தங்க பேசியிருக்கிறாங்க. பவித்ர செங்கோல்
यहां के मठों से जुड़ा हुआ है, इसलिए ये जानबूझकर उसका भी अपमान करते हैं। தமிழ்நாட்டின் கலாச்சாரமான செங்கோலை நாடாளுமன்றத்தில் நிறுவுவதற்கு இந்தி கூட்டணி எதிர்ப்பு தெரிவிக்குது. காரணம் என்ன? புனிதமான செங்கோல் இங்க இருக்கிற சைவ ஆகம ஆதீன மடங்களுக்கு சொந்தமானது. அவர்களுடைய ஆன்மீக ஆசி பெற்ற அந்த செங்கோலை நாடாளுமன்றத்தில் நடவு செய்யக்கூடாது, காட்சிப்படுத்தக்கூடாதுன்னு அதை எதிர்த்தார்கள். செங்கோலை அவமதித்தவர்கள் இந்த இந்து கூட்டணியினர். இப்ப இவ்வளவு நேரம் மீண்டும் மோடி வாங்க மோடி அப்படின்ற சத்தம் கேட்டிருக்கோம், ஆனா கோபேக் மோடின்ற சத்தமே கேட்கலையே அப்படின்னு யோசிக்கலாம். ஆமா, நடந்திருக்கு. கோபேக் மோடின்ற போராட்டமும் நடந்திருக்கு. பார்க்கலாமா? இவங்க இப்படித்தாங்க எப்பவுமே மோடி வர்றப்ப சின்ன புள்ளத்தனமா பலூன்லாம் விட்டு விளையாண்டுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தேர்தலுக்காகவா மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு? இல்லவே இல்லைன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. பிரதமர் அளவுக்கு தமிழ்நாட்டின் மீது, அதன் முன்னேற்றத்தின் மீது அக்கறை உள்ள ஒரு திராவிடியன் பார்ட்டி கூட இல்லை. ஏனென்றால் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன் நான். பிரதமர் இங்க டிஃபென்ஸ் காரிடியர், பாதுகாப்பு வழித்தடத்தை துவங்கி வைக்க வந்தார். அப்போ தமிழக மக்கள் மீது அக்கறை இல்லாத தமிழகத்தின் விரோதிகள், திராவிட முன்னேற்ற கழகம், மதிமுக, கம்யூனிஸ்டுகள், இவங்கெல்லாம் கோபேக் மோடின்னு கருப்பு பலூன் விட்டு விளையாடினாங்க ஸ்கூல் குழந்தை மாதிரி. 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்க ஒரு திட்டம் வருதுன்னா தமிழ்நாட்டின் மீது திமுகக்கோ, மதிமுகக்கோ, கம்யூனிஸ்டுக்கோ, காங்கிரஸுக்கோ அக்கறை இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நீங்க பூமாலை போட்டு பிரதமரை வரவேற்று இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டுக்கு திட்டத்தை கொண்டு வர. ஆனா அதை எதிர்த்த தமிழ் இன விரோதிகள் இன்னைக்கு ஏதோ தமிழ்நாட்டுக்கு பேசுற மாதிரி பேசுறாங்க. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாதுப்பா, நம்ம பிரதமர் கெட்டிக்காரர் தான். ஏன்னா தேர்தல் வருதுன்னு 3 மாசத்துக்கு முன்னாடியே கணிச்சு அரசு மேடை எல்லாத்தையும் அரசியல் மேடையா பயன்படுத்திட்டு இருக்கார். எனக்கு என்னமோ தேதியை கூட அவர் தான் அறிவிச்சிருப்பாருன்னு சந்தேகமா இருக்குன்னு ஒருத்தர் சந்தேகத்தை எழுப்பியிருக்கார். அதான் அவரு ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தை 3 மாசமா நடத்திக்கிட்டே இருக்காரு. அப்ப அவருக்கு தெரியுது தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டோம்னா திட்டமிட்டு பிரச்சாரத்தெல்லாம் முடிச்சுட்டு முடிகிற நேரத்தில் தேர்தல் அறிவிக்கிறார். அப்ப இது தேர்தல் கமிஷன் அறிவிச்சுதான் மோடி அறிவிச்சாங்கிற சந்தேகமே வருதுல்ல நமக்கு. தேர்தல் கமிஷன் அறிவிச்சுதான் மோடி அறிவிச்சாங்கிற சந்தேகமே வருதுல்ல நமக்கு. மோடி தான் அறிவிச்சார் மாதிரி தெரியுது. அப்படித்தானே இருக்கு. அரசு விழாவுக்கு அவர் வந்தாலும் அதுல அவர் தேர்தல் பிரச்சாரம் தான் பண்ணிருக்காரு. தூத்துக்குடியில் அரசு விழாவில், கன்னியாகுமரியில் அரசு விழாவில் என்ன பேசினாரு? திமுகவை இல்லாம ஆக்கணும் பேசுறாரு. திமுகவை இல்லாம ஆக்கணும் பேசுறாரு. அது என்ன அரசு விழாவாது? அரசு விழாவில் ஒரு பிரதமர் இப்படி பகிரங்கமா அரசியல் பேசுறதை இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததே இல்லை. ஒரு கட்சியை குறிப்பிட்டு பேசுறாரு அரசு விழா. எனவே முழுக்க முழுக்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக தான் அவர் அரசு விழாங்கிற பேர்ல, ஆன்மீக விழாங்கிற பேர்ல இப்ப தேர்தல் பிரச்சாரம் எல்லாத்தையும் ஒரே அஜெண்டா தான். அதெல்லாம் இந்த கோழிக்கு இற போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? அப்படின்னு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் அந்த கோழி எங்க போவோம்? குழம்பு சட்டிக்குள்ள போகும். அந்த மாதிரி தான் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய பரிதாப நிலை. இது தெரிஞ்சும் கூட பாமக இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காரு ஒருத்தர். பாஜகவை பொறுத்தவரையில் தன்னோடு சேருகிற கூட்டணி கட்சிகளையே ஊடுருவி அவர்களை நீர்த்து போக செய்து வலுவிழக்க செய்வது அவர்களின் உத்திகளுள் ஒன்று. வட இந்திய மாநிலங்களில் அப்படி பல தோழமை கட்சிகளை அவர்கள் அப்படி டைலூட் செய்திருக்கிறார்கள், நீர்த்து போக செய்திருக்கிறார்கள். அதிலே ராம்விலாஸ் பாஸ்வான் தலைமையிலான கட்சி, நிதிஷ்குமார் அவர்களின் தலைமையிலான கட்சி, மகாராஷ்டிராவிலே சிவசேனா கட்சி, இப்படி பல கட்சிகளை சொல்லலாம். தோழமை கட்சிகளுக்குள் ஊடுருவதும் அவர்களை தங்கள் பயப்படுத்திக் கொள்வதும்
அதன் மூலம் அந்த கட்சிகளை உடைப்பது, பலவீனப்படுத்துவது, அவர்களையே தங்கள் கட்சியில் சேர்த்துக் கொள்வது என்கிற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அவர்களின் வாடிக்கை. அதுபோலத்தான் இப்போது அதிமுகவையும் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள், பாமகவையும் செய்து கொண்டிருந்தார்கள். இதெல்லாம் தெரிந்தே பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. சார், நம்ம நாட்டுல தேர்தல் கூட சம்மர் வெக்கேஷன்ல தான் நடக்குது. இப்போ வந்து இந்தியா கூட்டணி வந்து இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விமர்சிச்சிருக்காங்க. என்டர்டைன்மெண்டா என்னது? சம்மர் வெக்கேஷன்ல தான் நடக்குது, கேம்பெயின்லாம் போகும், அந்த நேரம் ரொம்ப பரபரப்பா இருக்கும். அந்த நேரத்துல இந்தியா கூட்டணியினுடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும், மக்கள்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிரிக்க தோணுது. அவங்க சிரிப்பு முட்டுறாங்க, சிரிக்கிறோம், அவ்வளவுதான். வரலாறு காணாத கனமழை, காட்டாற்று வெள்ளம், இதெல்லாம் சந்திச்சோமே, நையா பைசா கொடுத்தீங்களா? இல்லையே. அது மட்டும் இல்லாம எங்களை பிச்சைன்றீங்க. இப்ப அந்த 7000 கோடி பிச்சையா இல்ல எந்த கணக்குல வரும்னு அண்ணாமலை சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 100 ஆண்டுகள் காணாத பெருமழை, காட்டாற்று வெள்ளம் தமிழ்நாடு பார்த்தது. ஒரு நையா பைசா கூட இதுவரை கொடுக்கவில்லை. ஆனால் ஒன்றுமே செய்யாமல், கொடுக்காமல் தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை மட்டும் எடுத்து உத்தரப்பிரதேசத்திற்கும் பீகாருக்கும் கொடுத்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்தியிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். பிச்சை யார் எடுக்கிறார்கள் என்பதை முதலில் அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அமலாக்கத்துறை, சிபிஐ, இன்கம் டாக்ஸ் போன்ற நிறுவனங்களை அனுப்பி சோதனை என்ற பெயரில் மிரட்டி ஏறக்குறைய 7000 கோடி ரூபாயை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பெற்றது பிச்சையா? தமிழ்நாட்டு மக்களை பார்த்து கேட்கிறார், எது பிச்சை? இதற்கெல்லாம் இங்கு இருக்கிற அண்ணாமலை என்ன பதில் சொல்ல போறார்? தமிழர்களை காட்டி கொடுத்து கொண்டு என்னென்னலாம் நாக்பூரில் இருந்து அவருக்கு வேலை திட்டங்கள் வருகிறதோ, தமிழர்களை நசுக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை ஒடுக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்த வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பிச்சைக்காரர்கள் என்று அவருடைய நிதியமைச்சர் பேசுவார். இதற்கெல்லாம் அண்ணாமலை எட்டப்பன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார், தட்டி கேட்காமல். இதையெல்லாம் உண்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. ஆளுநர் பதவியை அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அது உங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதுல தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அவங்களுக்குள்ள எவ்வளவு ஆதங்கம் இருந்திருக்குன்னு தெரியுமா? ஆதங்கப்பட்டு தான் அந்த பதவியை அவங்க ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் சுயநலத்துக்காக எடுத்த எந்த முடிவும் இல்லை. சுயநலத்துக்கு நான் எடுத்த முடிவா இருந்தா நான் நல்ல பிராக்டிஸ்ல டாக்டராகவே இருந்திருப்பேன், இல்லைன்னா நான் வந்து வேற மாதிரி வழியை தேர்ந்தெடுத்திருப்பேன். என்னோட ஒற்றை நோக்கம் முழுவதுமாக மக்கள் தொடர்பு, மக்கள் சேவை. அதனாலதான் நான் இருந்த ராஜ்பவனா இருக்கட்டும், ராஜ்நிவாசா இருக்கட்டும், மக்கள் பவனமாகத்தான் மாறியது. ஆனா இன்னும் நேரடி தொடர்பு கொள்ள முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் தான் நான் ராஜினாமா செய்தேன். இது முழு முதல் என்னோட விருப்பம். நான் சொல்லி நான் எனது முடிவை ஏற்றுக்கொண்டதுதான் நான் சொல்றேன். நிலைமை தெரியாமல் தமிழிசை களத்தில் இறங்கி இருக்கிறார். பின்விளைவுகள் ஏதாவது ஏற்பட்டால் மீண்டும் துணை ஜனாதிபதி ஆகலாம் என்ற எண்ணம் அவருக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் எப்படி பாக்குறீங்க? இதுக்கு சிரிப்பை தவிர நான் வேற எதுவும் பதிலாக சொல்லல. அவ்வளவுதான் மேடம். பின்விளைவுல நீங்க தோல்வி அடைகின்றது ஒரு மறைமுகமா சொல்லியிருக்காரு. அரசியல் நீங்க விமர்சனம் சொல்லியிருக்காரு. நான் நேர்முகமாக சிரிக்கிறேன், அவ்வளவுதான். இந்த திமுகவுக்கு நல்ல உறவை பத்தி எப்பவுமே ஞாபகத்தில் வராது. எப்ப பார்த்தாலும் கள்ள உறவு, கள்ள உறவு, கள்ள உறவுன்னு இப்படியே பேசிக்கிட்டு இருப்பாங்கப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இன்றைக்கும் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றமே யாருமே கூட்டணி, பாஜகவோட கூட்டணியை முடித்துக் கொண்டதா இல்ல சேருமா? இதான பட்டிமன்ற விவாதம். இன்னைக்கு தமிழ்நாடு எந்த சேனல் எடுக்க தேர்தலில் பார்த்தா நம்மதான். இன்னைக்கு அண்ணா திமுக பாஜக இல்ல, பாஜகவும் திரும்ப சேருமா? முதலமைச்சர் ஸ்டாலினே கள்ள உறவுங்க, கள்ள உறவு வச்சு பழக்கம் திமுக இருக்கு. அதனால நம்ம இன்னைக்குமே நல்ல உறவு வச்சுதான் பழக்கம். நம்ம கள்ள உறவுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. திமுக தான் கள்ள உறவு வச்சிருப்பாங்க. இந்த மக்கள் நீதி மையம் கமலஹாசன் நான் கூட்டணிக்காக கட்சி ஆரம்பிக்கலன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கூட்டணிக்கு சேர்ந்து என்ன ஒரு சீட்டு கூட இல்லை, போட்டியே இல்லை, களத்திலே இல்லை. களத்திலே இருக்கு. அதுல ஒரு பையன் ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த போய் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சி அடகு வச்சு இன்னைக்கு அந்த கட்சியில இருந்து கலையெழுத்து போய் எல்லா கட்சிக்கும் போயிட்டு இருக்காங்க. தோசை சுட்டு பார்த்துருப்பீங்க, சைக்கிள் ஓட்டி பார்த்துருப்பீங்க, அண்ணன் கிரிக்கெட் விளையாடி பார்த்துருக்கீங்களா? ஜஸ்ட் சாம்பிள் தான். இன்னும் ஏப்ரல் 19ஆம் தேதி வரைக்கும் ஏகப்பட்ட அவதாரங்கள் இருக்கு பார்க்கறதுக்கு. இப்போ கிரிக்கெட்டை பார்த்துருவோம்.
அதாவது அரசியல்னாலே குழந்தைகளை தூக்கி போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கிறது, அங்க இருக்கக்கூடிய வயசானவங்க கிட்ட பேசி நல விசாரிக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க. இன்னும் இந்த மாதிரி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களோட மற்றொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது நான் நந்தா. இது தேர்தல் கச்சேரி.